வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி நல்ல ஒரு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். பச்சை நெத்திலி வறுவல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பிளேட்டோ இல்லை பவுலோ எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்துட்டு எவ்வளோ உங்கள்கிட்ட குவான்டிட்டி இருக்கும் ஃபிஷ்ஷை அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. லெமன் வந்துட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே கொஞ்சம் ஒரு புளிப்புத்தன்மை இருந்தால் தான் ஃபிஷ் ஃப்ரைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்துட்டு பச்சை நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை தாங்க. ஸோ லெமன் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இல்லைனாக்கா ஆப்ஷனலாக உங்கள் வீட்டில் லெமன் இல்லைனாக்கா புளி தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஃபுல்லாகவே புளி தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிறேன். புளி தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டேன், லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வரணும். உங்களுக்கு மிளகாத்தூள் பத்தலைனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பச்சை நெத்திலி போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சமாக தாங்க எடுத்து வச்சுருந்தேன் பச்சை நெத்திலி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் செய்கிறேன். அதனால தான் நம்ம வந்துட்டு அந்த சில்லி பவுடர் கூட கம்மியாக பண்ணியிருக்கேன். அந்த பேஸ்ட்டு கூட கம்மியாக இருக்குது. இருக்கிற எல்லா நெத்திலியும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா நெத்திலியிலையும் எல்லா மீன்லேயும் வந்து நம்மளுடைய மசாலா வந்துட்டு இறங்கணும். ஸோ சிம்பிளான மசாலா தான் இது. ரொம்ப பெரிய மசாலாலாம் இல்லை, கடை மசாலாவும் இல்லை. எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள் தாங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்துட்டு ஊற வச்சுட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம தவாவில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒரு தவா எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் தவா அப்படி இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் வந்து நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால தான் தவாவில் நம்ம பண்ணுறோம். ஃப்ரைனாலே நம்மளுக்கு உடம்புக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் தவா ஃப்ரை எப்போவுமே பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. நம்ம எண்ணெய் வந்துட்டு கம்மியாக யூஸ் பண்ணுவோம். அதனால தான் தவா ஃப்ரை பண்ணுறோம். இப்போ கடாயில் வேறு எதனா பேனில் பண்ணிங்கனாக்கா நம்மளுக்கு நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டியது வரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் 2-3 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த எண்ணெய் கூட இல்லைனாக்கா அது கண்டிப்பாக ஒட்டிக்கும். அதனால தான் நான் இந்த அளவு ஊற்றிருக்கேன். இப்போ ஒவ்வொரு மீனாக போட்டு கொஞ்சம் நேரம் போட்டு திருப்பி எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒன்றா தான் போடணும். மொத்தமாக போட்டிங்கனாக்கா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நெத்திலியெல்லாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு திருப்பி போடும்போது கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணணும். ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய் வந்துட்டு மேலே ஊற்றிக்கோங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்துட்டு செவந்துடும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. சீக்கிரமாகவே அந்த ஃபிஷ்ஷு கூட நம்மளுக்கு வெந்துடும், பாயில் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் வந்தவுடனே நம்ம வந்துட்டு திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு நல்ல சாம்பார் சாதம், மீன் குழம்பு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இது. நீங்கள் கார்ன்ஃப்ளவர்லாம் போடணுன்ட்டு அவசியமே இல்லை. இந்த மசாலாவே நீங்கள் போட்டிங்கனாக்கா நம்மளுக்கு நல்லா உதிராத சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு ஒட்டும் மசாலா எல்லாம். ஸோ அன்வான்டாக நிறைய மசாலா ஆட் பண்ணாத, கொஞ்சம் மசாலாலே டேஸ்டியான ஃப்ரை தான் இது. ஸோ பாருங்கள், இப்போ திருப்பி விட்டோன்னே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் உடையாத இது மாதிரி ஃப்ரை பண்ணணும். ஒன்று ஸ்லோவாக பண்ணால் தான் நம்மளுக்கு உடையாத வரும். இல்லைனாக்கா அப்படியே பொரியல் மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.
பச்சை நெத்திலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.